உண்மையை சொல்லிட்டா ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள அந்த மாஸ்க் வந்து அதாவது எத்தனையோ கேமரா அங்க இருக்கும். நான் போன சீசன்ல 188ன்னாங்க. அப்புறம் 180 உண்மையே எவனும் வாயிலயும் வராது. அந்த பாத்ரூம் கண்ணாடி பின்னாடி கூட அதாவது குளிச்சுட்டு இந்த பல் வளர்க்குறோம்ல, அது ஆமாமா. பின்னாடி கூட கேமரா இருக்கும். கொய் கொயின்னு சுத்துற சவுண்டு கேட்கும். ஸோ, எத்தனை கேமரா இருக்குன்னு தெரியாது. அது ஒரு 4 நாள் தான் அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும். 5வது நாள் நம்ம எப்பவும் போல சொரிஞ்சுக்கின்னு மறந்துருவோம். ஆமா. பிகாஸ் அங்க தான் பழகிடும், எல்லாம் பழகிடும். 5வது நாளே மறந்துருவோம். ஆமா, ஆமா. அப்போ 100 நாள் இருக்கவனுக்கு, அவன் எப்பவும் போல இப்படி மூக்கு நோண்டுறதும், காது நோண்டுறதும் அவன் எப்பவும் போல ஆயிடுவான். ஸோ, அவனோட ஒரிஜினாலிட்டி வெளியில வந்துரும். உண்மையிலேயே யாருமே அத்தன நாள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ, டோட்டலா பிக் பாஸ்னா என்னோட கண்ணோட்டத்துல இதுதான். ஸோ, எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ், தெலுங்குல கூட ஆட்டா சந்தீப்பு, அமர்தீப் எல்லாம் இன்னைக்கு ஒரு லெவல்ல இருக்காங்க. ஆனா இங்க அது உள்ள வந்துட்டு போனவங்க, ஒண்ணு நல்லா நம்பர் 1 பேர கெடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னொன்னு ஒருத்தர் கூட ராசியே இல்லாம இருந்திருக்காங்க. ஸோ, அதனால இது வந்து பெரிய பிளாட்ஃபார்ம்னு இனிமேவாவது நம்ப வேண்டான்னு மக்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன்.